நம்மையே உணர்த்தும் ஒரு அழகான ஜென் கதை பார்க்கலாம். புகழ்பெற்ற துறவி அவருக்கு ஏராளமான மாணவர்கள். ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்ப்பதற்காக வந்தார். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு, குருவே, எனக்கு ஒரு குழப்பம் என்று ஆரம்பித்தார் மாணவர். என்ன என்றார் குரு. நான் உங்களிடம் படித்த தியானத்தை முறையாகத்தான் பின்பற்றுகின்றேன், கவனமாகத்தான் செய்கிறேன். அவை எனக்கு மிகுந்த மன அமைதியையும் புத்தி கூர்மையையும் தருகின்றன. அதை அனுபவபூர்வமாகவும் உணர்கின்றேன். மகிழ்ச்சி, இதில் என்ன குழப்பம் என்றார் குரு. நான் தியானத்தில் இல்லாத வேளைகளில் முழுமையான நல்லவனாக இருக்கிறேனா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. அது எனக்கே சில நேரங்களிலும் தெரிகிறது. சில நாட்களில் நானும் 1-2 தவறுகளையும் செய்கிறேன். தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா? இதை யோசிக்கும் போது என் உள்ளம் குன்றி சிரித்து விடுகிறது. குருநாதர் சிரித்தார். ஆக நீ தியானமும் செய்கிறாய், தவறுகளும் செய்கிறாய், அப்படித்தானே? ஆமாம் குருவே. அது தவறில்லையா? இல்லை. நீ தினமும் தியானம் செய், தினமும் தவறும் செய், தினமும் தியானம் செய், தினமும் தவறு செய். கொஞ்ச நாளில் இதில் ஏதேனும் ஒன்று நின்றுவிடும். ஐயோ, ஒருவேளை தவறு நிற்பதற்கு பதில் தியானம் நின்றுவிட்டால்? அதுவும் நல்லதுதான். உன்னுடைய இயல்பு எது என்று புரிந்துவிடும் இல்லையா? இந்த கதை நமக்கும் பொருந்தும். நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் யார் என்பதை அறிய பெரிதும் உதவும் ஒரு அற்புதமான கதை. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.